அறிவியல்ல ஃபெர்டினாண்ட் கோனுடைய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃபெர்டினாண்ட் கோன் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு உயிரியலாளர். இவர் 1828 ஜனவரி 24 அன்னைக்கு அப்போதைய கிங்டம் ஆஃப் பிரசியால இருந்த பிரஸ்லாவில், அதாவது இன்றைய போலண்டில் இருக்கிற ராக்வோல பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஃபெர்டினாண்ட் ஜூலியஸ் கோன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே மரம், செடி, கொடி போன்ற தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தது. இதனால இவர் பிரஸ்லாவில் இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லாவில் ஜாயின் பண்ணி பாட்டனி தாவரவியல் படித்தாங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனியோடைய பெர்லினுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லினில் ஜாயின் பண்ணி 1847 ஆண்டு இவருடைய 19 வயசுலேயே பிளான்ட் ஃபிசியாலஜி, அதாவது தாவர உடலியலில் இவர் பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இவர் மறுபடியும் பிரஸ்லாவுக்கு திரும்பி யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லாவில் ஒரு ப்ரைவேட் டோசண்ட்டாக இவருடைய டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த காலத்தில் தான் இவர் நிறைய தாவரங்களினுடைய உடலியல் பண்புகள் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது தாவரங்களுக்குள்ள எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது, குறிப்பாக தாவரங்கள் எப்படி நீரை உறிஞ்சு வேரிலிருந்து அது தண்டு வழியாக, அதுக்கப்புறம் கிளைகள் வழியாக இலைகளுக்கெல்லாம் செலுத்துது, அதே மாதிரி ஒளிச்சேர்க்கை எப்படி தாவரங்கள் பண்ணுது அப்படின்னு இது மாதிரியான அந்த தாவரங்களினுடைய உடலியல் பண்புகள் பற்றியெல்லாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1850 காலகட்டத்திலெல்லாம் இவர் தாவரங்களினுடைய உயிரணுக்கள் பற்றி, அதாவது பிளான்ட் செல்ஸை பற்றி இவர் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக பிளான்ட் செல்ஸ் எல்லாம் எப்படி குரோத் ஆகுது, எப்படி டிவிஷன் ஆகுது, அதாவது இந்த தாவர உயிரணுக்கள் எப்படி வளருது, அதே மாதிரி அது எப்படி 1லிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 8 அப்படின்னு எப்படி இப்படி பெருகுது அப்படின்றத பற்றிலாம் இவர் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு முடிவுகளை இவர் எழுதி வெளியிட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1855 ஆண்டு இவர் ஸ்பேரோப்ளியா ஆனுலினா போன்ற சில சிங்கிள் செல்டு ஆல்கி அவைகளெல்லாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது சிங்கிள் செல்டு ஆல்கி அப்படின்னா ஒற்றை செல் பாசிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒற்றை செல் பாசிகள் மைக்ரோஸ்கோப்புனால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பாசிகளினுடைய செக்ஸுவாலிட்டி பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பாசிகளினுடைய லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சி பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது இந்த பாசிகள் எல்லாம் எப்படி பிறக்குது, எப்படி வளருது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, எப்படி இறக்குது அப்படின்னு அந்த பாசிகளினுடைய முழுமையான அவைகளினுடைய லைஃப் சைக்கிளை இவர் அப்சர்வ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபெர்டினாண்ட் கோன் கண்டறிஞ்சாங்க. அதாவது நம்மளுடைய இப்போ மனிதர்கள், விலங்குகளினுடைய கை கால்களெல்லாம் அசைகிறதுக்கு முக்கியமான காரணம் தசைகள் சுருங்கிறது தான். அதே மாதிரி தாவரங்களினுடைய டிஷ்யூஸ், அதாவது தாவரங்களினுடைய திசுக்களும் சுருங்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்னு ஃபெர்டினாண்ட் கோன் 1860 ஆண்டு கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதனால் வரைக்கும் தாவரங்களினுடைய உடலியல் பண்புகள் அந்த அளவுக்கு அறியப்படலை. குறிப்பாக தாவரங்களினுடைய திசுக்கள் எல்லாம் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டிருக்கு அப்படின்றதுலாம் அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. அதை முதல் நபராக இவர் தான் கண்டறிஞ்சாங்க. அதை இவர் 1860 ஆண்டு கண்ட்ராக்டைல் அப்படின்னு சொல்லி, அதாவது கண்ட்ராக்டைல் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே இவர் வெளியிட்டாங்க. அதாவது தாவரங்களினுடைய சுருக்க திசுக்கள் அப்படின்ற டைட்டிலில். ஸோ இதுக்கப்புறமா மேலும் இவர் பிளான்ட் ஃபிசியாலஜியினுடைய பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ், அம்சங்களை இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதை கடந்து இவர் ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்ற ஒரு விஷயம், அதில் இவர் கவனம் செலுத்தினாங்க. குறிப்பாக நுண்ணுயிர்களை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சின்ன ஒரு பாட்டிலுக்குள்ளே நீரை நிரப்பி அந்த நீரில் நுண்ணுயிர்களை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதை சூரிய ஒளியில் காட்டினாங்க. அதாவது அந்த இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸை சூரிய ஒளியில் வைக்கணும். அந்த கிளாஸ் சூரிய ஒளியில் வைக்கும்போது பாதி கிளாஸில் மட்டும் சூரிய ஒளி விழணும், பாதி கிளாஸில் சூரிய ஒளி விழக்கூடாது. அந்த மாதிரி அவர் வச்சாங்க. இப்படி வைக்கிறதன் மூலமாக அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் சூரிய ஒளியை தேடி போகுதா அல்லது சூரிய ஒளி இல்லாத இடத்த நோக்கி தானாக நகருதா அப்படின்றத அவர் பார்த்தாங்க. இதுதான் இப்போ
நுண்ணுயிர்களோ அல்லது தாவரங்களோ சூரிய ஒளியை நோக்கி போகுது அப்படின்னா அதுதான் ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்றது. அதில் 1865 மிக முக்கியமான பங்களிப்பை இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் 1857 இந்த காலகட்டத்திலேயே இவர் வந்து அந்த பிரைவேட் டோசன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லவில் ஒரு ப்ரொஃபஸர் பேராசிரியராகவே இவருடைய பதவி உயர்வை பெற்றிருந்தாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லவ் தான் இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ராக்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்த பிரஸ்லவ் அப்படின்ற இடம் இன்றைய காலகட்டத்தில் ராக்வா அப்படின்னு மாறினது. அதனால அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரும் மாறி இருக்கு. இருந்தாலும் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அது யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லவ் தான். அதனால தான் நான் அதே பேரையே சொல்கிறேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி தாவரவியல் பேராசிரியராக இவர் வந்து பதவி உயர்வை இந்த காலகட்டத்தில் பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன ஆய்வுகள் எல்லாம் இவர் வந்து சில விஷயங்கள் கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக அந்த தாவரங்களினுடைய திசு சுருக்கம், அதே மாதிரி இந்த 1865 இவர் கண்டறிஞ்ச இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்றது. இதை வச்சு சில விஷயங்களை இவர் வந்து விளக்கினாங்க. அதாவது சில தாவரங்கள் வந்து சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா எந்த பக்கம் சூரிய ஒளி கிடைக்குதோ அந்த பக்கத்தை நோக்கி வளரும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பெரிய செவுரு இருக்கு, அதனால இந்த பக்கம் இருந்து சூரிய ஒளி கிடைக்காது. அதனால இங்கே தாவரம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் இருந்து மட்டும்தான் சூரிய ஒளி வரும் அப்படின்னா அதை நோக்கி தாவரங்கள் வந்து வளர்றது ஃபோட்டோட்ரோபிசம். ஸோ இதில் இவர் வந்து கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. இது எல்லாத்தையும் கடந்து தாவரவியலில் இவர் ஆற்றின மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னன்னா ஆல்கி, இந்த பாசிகள், அதுவும் வந்து தாவரங்கள் தான் அப்படின்னு இவர் தான் கண்டறிஞ்சாங்க. அதாவது அதுநாள் வரைக்கும் பாசிகள் வந்து தாவரங்கள் அப்படின்னு அறியப்படவே இல்லை. இவர் ஃபெர்டினாண்ட் கோன் தான் பாசிகளும் வந்து தாவரங்கள், ஆல்கி வந்து தாவரங்கள் தான் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. ஆனால் மற்ற தாவரங்களுக்கும் இந்த ஆல்கிக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றதையும் இவர் வந்து அதையும் வேறுபடுத்தி காமிச்சாங்க. ஸோ இப்போ தாவரங்களுக்கு வந்து வேறு இருக்கும், அதே மாதிரி இலைகள் கிளைகள் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த பாசிகளுக்கு அது இருக்காது. ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட். மற்றபடி இந்த பாசிகளும் வந்து தாவரங்கள் தான் அப்படின்னு ஃபெர்டினாண்ட் கோன் வந்து அடையாளம் கண்டு சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் இவர் வந்து தாவரவியல்ல ஆற்றின பங்களிப்புகள். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது 1868 காலத்துல இருந்து இவர் பாக்டீரியாலஜியில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதாவது பாக்டீரியாவியல்ல குறிப்பாக இந்த நுண்கிருமிகள் நுண்ணுயிர்கள் அது பற்றிலாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் அந்த காலத்துலலாம் இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது வந்து சும்மா தானாக வந்து அங்கங்கே உருவாகும், அப்படியே வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு உருவம் கிடையாது, அதுக்கு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ்லாம் அதில் வந்து இனம்லாம் கிடையாது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இப்போ உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்பீசிஸ். ஸோ அந்த வேப்ப மரத்தினுடைய விதையை எடுத்து நம்ம விதைச்சி வச்சா மறுபடியும் வேப்ப மரம் தான் வளரும். ஆனால் இதுதான் வந்து ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்றது, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் பாக்டீரியாக்களுக்கு அந்த மாதிரி அடையாளம்லாம் கிடையாது. பாக்டீரியாக்கள் வந்து சும்மா தான், அது வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த புரிதல் தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் நுண்ணோக்கியை வச்சு தீவிரமாக ஆய்வு செஞ்சு இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது பாக்டீரியா ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்றத இவர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது பாக்டீரியாக்களானது நிலையான இனங்கள் தான், அவைகள் வந்து வட்டமாக இருக்கும், அதே மாதிரி நீள்வட்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து குச்சி மாதிரியான வடிவத்துலையும் இருக்கும், நூல் மாதிரியான வடிவத்துலையும் இருக்கும். இந்த வடிவங்களில் இருக்குமே ஒழிய அது வந்து ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா அது மாதிரியான பாக்டீரியாவையே உருவாக்கும். ஸோ அதனால் பாக்டீரியாக்கள்லையும் இனம் இருக்குது, அது வந்து நிலையற்றதுலாம் கிடையாது அப்படின்றத இவர் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 1870 காலகட்டத்தில் தான் நிறைய விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் ஒரு நோய் ஏற்படுறதுக்கு பாக்டீரியா காரணம்னா அந்த பாக்டீரியாவை எடுத்து பியூர் கல்ச்சர் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படின்னா என்னன்னா பாக்டீரியாவை எடுத்து பாக்டீரியா வளர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு திரவம் மாதிரி அதில் வந்து பாக்டீரியாவை போட்டால் பாக்டீரியா வந்து கல்ச்சர் மாதிரி நிறைய பாக்டீரியாஸாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை ஆய்வு செஞ்சு அதுக்குண்டான தடுப்பூசி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஆய்வு
செய்கிறதுக்கு பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு வந்து கண்டறியணும். அதுக்கு இவர் தான் வந்து அடித்தளமிட்டாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் பாக்டீரியாவுக்கு அப்படின்னு தனி குணம் கிடையாது, அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது. ஒரு பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்ற புரிதல் ஏற்படுறதுக்கு ஃபெர்டினாண்ட் கோன் தான் காரணமாக இருந்தாங்க. ஏன்னா இவர் தான் வந்து பாக்டீரியா வந்து கான்ஸ்டன்டான ஸ்பீசிஸ் அப்படின்றத கண்டறிஞ்சு சொல்லியிருந்தனால. இதுக்கப்புறம் இதை அடிப்படையாக வச்சு தான் ராபர்ட் கோக் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தலை சிறந்த மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியலாளர், அவர் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு கொடிய நோய் அது ஏற்படுறதுக்கு பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நோய் ஏற்படுறதுக்கு ஒவ்வொரு வகையான பாக்டீரியாக்கள் காரணம் அப்படின்றது கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் தடுப்பூசிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு அடித்தளமிட்ட நபராக ஃபெர்டினாண்ட் கோன் இருந்தாங்க. இதனால் இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி, குறிப்பாக ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி, அதாவது நவீன பாக்டீரியாவியலின் நிறுவனர்களில் ஒருவராக இவர் வந்து அறியப்படுறாங்க. அதே மாதிரி நவீன நுண்ணுயிரியலின் நிறுவனர்களின் ஒருவராகவும் இவர் வந்து அறியப்படுறாங்க. அதாவது ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி, அந்த ஒரு கௌரவத்தையும் இவர் வந்து பெற்றிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இவர் வந்து பாக்டீரியாக்களை வகைப்படுத்தினாங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு இவர் வந்து பாக்டீரியாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாக்டீரியாக்களில் வந்து இந்த குளோரோஃபில் ஃப்ரீ செல்ஸ், அதாவது குளோரோஃபில் அப்படின்ற ஒரு வகையான கிரீன் பிக்மெண்ட் அது வந்து பாக்டீரியாக்களில் இருக்காது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு அதை வந்து டிஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதாவது இந்த கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னா தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடியது. மேலும் சில விஷயங்கள் தாவரங்களுக்கு வந்து இந்த உள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குளோரோஃபில் தான். அப்பேற்பட்ட குளோரோஃபில் செல்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது, பாக்டீரியாக்கள்லாம் கிடையாது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதே மாதிரி பாக்டீரியாக்களை 4 குழுக்களாக இவர் வந்து பிரித்தாங்க, கிளாசிஃபை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து ஸ்பிரிக்கல் மாதிரி இருக்கும் பாக்டீரியா அப்படின்னு சொன்னாங்க, அது காக்சி அப்படின்னும் அழைக்கப்படும். ரெண்டாவது குரூப் வந்து சாட் ராட்ஸ், அது வந்து பேசிலே அப்படின்னும் அழைக்கப்படும், அல்லது பேசிலே அப்படின்னும் அழைக்கப்படும். அதுக்கப்புறமா த்ரெட்ஸ் அப்படின்னு இன்னொரு பாக்டீரியா குரூப், அது வந்து ஃபிலிமெண்ட்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். அதுக்கப்புறமா ஸ்பைரல் அப்படின்னு இன்னொரு குரூப், இது வந்து ஸ்பிரிலா அப்படின்னும் அழைக்கப்படும். இந்த ஒவ்வொரு பாக்டீரியா குரூப்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்று வட்டமாக இருக்கும், இன்னொன்று நீள்வட்டமாக இருக்கும், இன்னொன்று குச்சி மாதிரி இருக்கும், இன்னொன்று சுருள் மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பாக்டீரியாக்களை இவர் தான் வந்து ரொம்ப சிறப்பாக கிளாசிஃபை பண்ணி சொன்னாங்க. இதுவும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த 4 குரூப் தான் பாக்டீரியாக்கள் வந்து பெரிய குரூப் அப்படின்னு சொல்லி அந்த இவர்னால் வகுக்கப்பட்டிருந்த அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அது இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. அதுக்கப்புறமா இவர் இன்னொரு விஷயத்தை ஃபெர்டினாண்ட் கோன் வந்து பண்ணாங்க. அதாவது பாக்டீரியாக்களை இவர் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வரும்போது பாக்டீரியல் எண்டோஸ்போர்ஸை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த காலத்தில் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு தியரி ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அது பல நூற்றாண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ மழை பெஞ்சு தண்ணி தேங்கினா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேத்துல இருந்து தவளைகள் உருவாகிரும். அதே மாதிரி கிடங்குகளில் தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அந்த தானியங்கள்ல இருந்து எலிகள் உருவாகிரும். அதே மாதிரி இந்த அழுகின இறைச்சி போன்ற உணவுகள் இருந்தால் அதுக்குள்ளே இருந்து தானாகவே ஈக்கள் உருவாகிரும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து நம்பிக்கையாக இருந்தது. இதுதான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து லூயி பாஸ்டர் அப்படின்ற தலை சிறந்த பிரான்ஸை சேர்ந்த ஒரு வேதியியலாளர், அவர் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றில் இருக்குது, அதுதான் வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கும் காரணம். அதே மாதிரி அதுதான் வந்து உணவுகள் புளிச்சு போகிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை கூட பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து அவர் கண்டறிஞ்சு சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து மாசடைகிறதுக்கு காரணமே வந்து அதில் வந்து காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் போய் படர்றது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து வெப்பப்படுத்தினா போதும். உதாரணத்துக்கு இப்போ பால் இருக்குது அப்படின்னா பால் கெட்டு போகிறதுக்கு பாக்டீரியா தான் காரணம். பாலை சுட வச்சுட்டா அந்த பாக்டீரியா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால
அப்போ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலில் பாக்டீரியா உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றில் இருக்கிறது தான் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா சில நேரங்களில் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு பாலை வந்து வெப்பப்படுத்தினா கூட சில பாக்டீரியாக்கள் வந்து அப்படியே மறுபடியும் அடுத்த நாள் வந்து இருந்தது. அப்போ அது வந்து நல்லா மூடப்பட்டு வச்சுருந்தாலும் அதில் பாக்டீரியாக்கள் உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதில் வந்து தானாகவே பாக்டீரியாக்கள் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் உண்மைதான் அப்படின்னு மறுபடியும் அது நம்பகத்தன்மையானதாக மாறத் தொடங்கி இருந்தது. அப்போ தான் ஃபெர்டினாண்ட் கோன் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது பாக்டீரியாக்கள் எண்டோஸ்போர்ஸ் அப்படின்னு ஒன்றா மாறுது. அப்படின்னா என்னென்னா அதனுடைய உடல்லையே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு உரை மாதிரி வந்து ஒரு கவசத்தை வந்து உருவாக்குது. அப்பேற்பட்ட சில பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த பாக்டீரியாக்களை வந்து வெப்பப்படுத்தினாலும் அழியாது. ஏன்னா அது வந்து எண்டோஸ்போர்ஸை உருவாக்கி அதை வந்து கவர் பண்ணிக்கிறனால அது அழியாமல் இருக்குது. அப்போ அதனால தான் இப்போ ஒரு பாலில் வந்து பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாலை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பாக்டீரியாஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் அதே சமயம் இந்த எண்டோஸ்போர்ஸை வந்து அதன் மூலமாக தன்னைத்தானே வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வகையான பாக்டீரியாக்கள் அது வந்து அந்த அளவுக்கு வந்து அழிஞ்சு போகாது. ஏன்னா அது வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கிறோம். ஸோ அதுதான் அடுத்த நாள் பார்க்கும்போது இருக்குது. ஸோ காற்றுல இருந்து தான் இதெல்லாம் வந்து பரவுது அப்படின்னு ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை ஃபெர்டினாண்ட் கோன் தான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. இதை இவர் வந்து ஒரு வகையான குறிப்பாக வந்து பெசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாக்டீரியம் அதனுடைய லைஃப் சைக்கிளை இவர் வந்து ஆய்வு செஞ்சதன் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. ஸோ அந்த பெசிலஸ் சப்டிலஸ் அப்படின்ற பாக்டீரியம் வந்து எண்டோஸ்போர்ஸ் மூலமாக தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடியது. ஸோ அதை இவர் வந்து கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அப்போ கிருமிகளை அழிக்கணும் அப்படின்னா வெப்பப்படுத்தினா மட்டும் பத்தாது, அதுக்கு ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த டெக்னிக்ஸ் தான் என்னன்னா 100 டிகிரிக்கும் மேலே அதிகமாக வெப்பப்படுத்துறது. அதுக்கப்புறம் ஸ்டெரைல்ஸ் டெக்னிக்ஸ் சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி கிருமிகளை கொல்றது. இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றும் போது எண்டோஸ்போர்ஸ் மூலமாக பாதுகாக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த முறைகளெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்தது. ஸோ அதெல்லாமே வந்து பாக்டீரியாக்கள்ல இருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே நோய்கள் ஏற்படாமல் காப்பாற்றிக்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன ராபர்ட் கோக் அவர் வந்து அந்த ஆந்த்ராக்ஸ் ஏற்படுத்தக்கூடியது பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்ச பிறகு 1876ஆம் ஆண்டு அதை அவர் வந்து ஒரு ஒர்க்காக எழுதினாங்க. அதுக்கப்புறம் அதை வெளியிடுறதுக்கு ஃபெர்டினாண்ட் கோன் தான் வந்து உதவி செஞ்சாங்க. அது நிதி உதவியாக இருக்கட்டும் மற்ற உதவியாக இருக்கட்டும் இவர் தான் வந்து பண்ணாங்க. ஏன்னா இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டது தான் இந்த உலகத்தில் முதல் முறை ஒரு பாக்டீரியம் கண்டறியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதனால் வரைக்கும் நோய்கள் ஏற்படுறதுக்கு மோசமான காற்று காரணம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதான் உண்மையிலேயே நோய்கள் ஏற்படுறதுக்கு மோசமான காற்று கிடையாது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காரணம் அப்படின்றது உறுதி செய்யப்படுறதுக்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பு மிக முக்கியமான அஸ்திவாரமாக அமைஞ்சது. இதை தொடர்ந்து 1880கள் காலகட்டத்தில் ஃபெர்டினாண்ட் கோன் வந்து மறுபடியும் தாவரவியல்ல ஆர்வம் காட்டினாங்க. குறிப்பாக தாவரங்களை வந்து சும்மா ஆய்வுக்கூடங்களில் வச்சு ஆய்வு செய்யக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து உருவாக்கப்பட்டு அந்த தோட்டத்தில் இயற்கையான சூழல்கள்லேயே தாவரங்கள் வந்து தானாக வளர விட்டு அதுக்கப்புறம் அந்த தாவரங்களை அதனுடைய இடத்துக்கே போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தி வந்தாங்க. அதன் விளைவாக 1888ஆம் ஆண்டு அப்போதைய பிரஸ்லவ்ல இன்றைய ராக்வோல அங்கே வந்து பொட்டானிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் பிரஸ்லவ் அது வந்து நிறுவப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ஃபெர்டினாண்ட் கோன் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி இவ்வளோ சாதனைகளை இவர் வந்து அறிவியலில் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பாட்டனி, பாக்டீரியாலஜி, மைக்ரோபயாலஜி இதிலெல்லாம் இவ்வளோ பங்களிப்புகளை இவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1898ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்னைக்கு இவருடைய 70 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி அண்டு மைக்ரோபயாலஜி அந்த கௌரவத்தை இவர் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ராபர்ட் கோக் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியம் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சார் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். ஆனால் அதை அவர் எப்படி கண்டறிஞ்சார் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.